குமரனோட அம்மா அப்புறம் எல்லாருமே வந்து ஜாலியா வந்து இந்த குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. இனிமேட்டு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்காக்கு. கங்காவும் சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ம் கங்காக்கு குங்குமப்பூ வாங்கியாச்சா இல்லையா? அப்படின்னா வாங்கின்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. உடனே வந்து சரி பால்ல கலக்கி குடு அப்படின்னு சொன்னோம். சரி நானே கலக்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நம்ம காவேரி வந்து 2 கிளாஸ்ல வந்து குங்குமப்பூ போட போறாங்க. 2 கிளாஸ் எதுக்கு? 1 கிளாஸ் போதாதா? அப்படின்னோனே ஏன் உனக்கும் ஆசையா இருக்கா சாப்பிடணும்னு? முதல்ல உன் வீட்டுக்காரர் கூட போய் வாழ பாரு. அப்புறம் இது நல்லதெல்லாம் தானா நடக்கும். அதுவரைக்கும் 1 கிளாஸ் கலக்கு போதும் அப்படின்றாங்க. அதனால காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து யாருக்கும் தெரியாம குங்குமப்பூ எடுத்து கொஞ்சோண்டு பால்ல போட்டு கலக்கி வந்து வெளிய எடுத்துட்டு வந்து குடிக்கிறாங்க காவேரி. அப்போ காவேரி வந்து யோசிக்கிறாங்க. பாப்பா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேன்ல. அவங்க குடுக்கலன்னா என்ன? நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு பார்த்தல. நீ சிகப்பா அழகா பொறப்ப அப்படின்றாங்க. கூடிய சீக்கிரம் அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரும். அப்புறம் என்ன நீ, நானு, அப்பா எல்லாருமே ஒரே வீட்ல இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சரியா? எனக்கு அப்பா ஞாபகமாவே இருக்கு. உன்னை அவருக்கு தெரியவே தெரியாது. சீக்கிரமா நீ இருக்கிறத அப்பா கிட்ட சொல்லி நம்ம 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறாரு நம்ம விஜய். விஜய் பார்த்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறீங்க. என்கிட்ட சொல்லலையா? பார்த்தல எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி அப்படின்னோடனே எனக்கு தெரியாதா? என் புள்ள வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா? அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே முத்தமழையாக பொழியிறாங்க. அடுத்து வந்து விஜயும் வந்து அவங்கள கிஸ் பண்ணி அப்படியே வந்து இறுக்கி வந்து அடைச்சிக்கிறாரு. பார்த்துங்க வயிறு நசுங்குதுல்ல. என்னங்க நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது காவேரி வந்து ஐயோ எல்லாம் கனவா? அவர் வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல. விஜயும் நினச்சி பார்க்குறாரு. காவேரி வந்து போய் பார்த்தா அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரியும் என் வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி சுற்றுற மாதிரியும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் விஜய் வந்து இப்போ எதுக்காக நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி என்ன கேட்டா நம்மக்கிட்ட? வெண்ணிலா வந்து இருந்தால் எப்படி காவேரி வருவா? இந்த மாதிரி நிலைமையில காவேரி என்னை தப்பிக்கவே விடக்கூடாது. அதனால் முதல்ல விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். முதல்ல அவங்க மாமாவை கண்டுபிடிக்கணும். மாமாவை கண்டுபிடிச்சி வெண்ணிலா வந்து முதல்ல அவங்க மாமா கூட அனுப்பிச்சிடணும். அதுதான் முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு இப்போ காவேரிக்கு வந்து நான் கொடுக்குற கிஃப்ட் இதுவாக தான் இருக்கும். காவேரி நீ கவலைப்படாதடி. கூடிய சீக்கிரம் வந்து இந்த வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டிடுவேன் காவேரி. அப்புறம் என்ன நீ நான் நம்ம குட்டி பாப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி அவள் கர்ப்பமாக இருக்க டைமில் அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. வேறு வழியே கிடையாது. காவேரிக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு தான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. காவேரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அக்கா வந்து டேப்லெட் வந்து போட்டுக்கிறாங்க. அக்கா இந்த டேப்லெட் அப்படின்னோடனே குழந்தைக்காக சத்து மாத்திரை. எனக்கு குழந்தைக்கு இந்த மாதிரி சத்து மாத்திரை டானிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து அவர் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி. ஆமாம் நம்மளுக்கும் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்களே. நம்ம அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்காமே வந்துட்டுமே அந்த ஃபைலே வாங்கலையே. நம்மளோட அந்த ரிப்போர்ட் ஃபைலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்டி. என்னடி சொல்கிற? ஆமாடி. ஆனால் ரிப்போர்ட் ஃபைலை நான் வாங்கல. அது அங்கே தானே இருக்கும். அங்கே தாண்டி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமாடி மாத்திரைலாம் எழுதி கொடுப்பாங்களா? ஆமாடி அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உனக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் அக்கா கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னோடனே சரிடி நம்ம நாளைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாமா? சரி என்னால் வர முடியுமான்னு தெரியலடி. பரவாயில்ல நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரின்றாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து காலையிலேயே கிளம்புறேன். எங்கடி காலையிலே கிளம்பிட்டேன் அப்படின்னோடனே இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை விஷயமா போகணும். நான் வந்துடுறேம்மா அப்படின்னோடனே காலையிலே எங்கே போகிறேன் நீ இப்போ அப்படின்றாங்க. உடனே மாமியை பார்த்துறாங்க. மாமி வந்து என்னடி என்ன இப்போ எங்கே போகிற அப்படின்னோடனே வெளியே தான் மாமி போகிறேன். மாமி அவர் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? யாரை பற்றி கேட்குற? எல்லாம் அவர் தான் மாமி. உங்கள் கதை தான் ஓடிட்டுருக்கீங்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அவனும் என்னென்னா உன்னை பற்றி தான் கேட்குறான். நீயும் அவனை பற்றி தான் கேட்குற. நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணி ஃபேனை ஓட விட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட சொன்னோன்னே அப்புறம் ஆஃப் பண்ண சொல்கிறான். அப்படியா மாமி நீங்களா போயிட்டு கதவை திறந்து ஆஃப் பண்ணீங்க? ஆமாம். ஏன் நான் போகக்கூடாதா? இல்லை என்கிட்ட சொல்லி தான் நான் செஞ்சுருப்பேன். உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்றாங்க. சரி ஓகே மாமி நான் போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உன்னை பற்றி தான் அவன் கேட்டுட்டு இருந்தான். என்ன கேட்டார் மாமி அப்படின்னு? உன்னை பற்றி இல்லை உன் வீட்டை பற்றி தான் கேட்டான். எங்கே போனாலும் உன் நினைவாக தான் இருக்கான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்க. இங்கே பாரு காவேரி நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி அந்த பையனை பண்ணி வச்சுருக்கியே இது நல்லாவா இருக்குது? ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறியோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாமி ஏன் இந்த மாதிரிலாம் உளறிட்டே இருக்காங்க? முதல்ல இந்த மாமிக்கிட்டே விஷயத்த சொல்லணும். இல்லைனா இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் அவர் சொல்லணும். சும்மா இருக்காரா? தேவையில்லாதெல்லாம் பண்ணி விடுறாரு. இப்போ பாரு இந்த மாமி என்னை பற்றி தப்பாகவே நினைக்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறதோ அப்படி சொல்லிட்டு காவேரி புலப்பிட்டே போகிறாங்க.